ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரிங்க, அதுவும் இந்த வருஷத்தோட லாஸ்ட் ட்ரேடிங் டே இன்றைக்கி தான். நம்ம ஒன்றும் இன்றைக்கி பெருசாக பண்ணல. ஆஸ் யூஷுவல் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் பண்ணியிருந்தேன். அதுவும் நான் டைரக்ஷனல் இல்லை, டைரக்ஷனல் தான் பண்ணியிருந்தேன். ஒரு 20K பக்கம் வந்து எடுத்திருப்பேங்க. ஸோ இந்த மந்த் வந்து ரொம்ப சுமாராக தான் போயிருக்கு. ஒரு 55K பக்கம்தான் ப்ராஃபிட் வந்து இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ண கேபிட்டல் வந்து ஒரு 20 to 25 30 lakhs வந்து மேக்ஸிமம் இருக்கும். ஸோ நான் வந்து நாளைக்கு வந்து என்னோடய பிஎன்எல் வந்து போடுறேன். இந்த மாதத்துக்கும் நான் வந்து காட்டுறேன், இந்த வருஷத்துக்கும் நான் வந்து மொத்தமாக வந்து போடுறேன். இன்றைக்கி ஃபுல்லாக சைட் வேஸ்லேயே சூப்பராக தேய்ச்சிட்டானுங்க. ஸோ சென்செக்ஸில் இங்கே வந்து சிபிஆர் இருந்துச்சு. ஸோ அதே டைமில் நிஃப்டிலையும் இங்கே வந்து சிபிஆர் வந்து இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டுத்துலேயும் சேம் டைமில் வந்து சிபிஆர் இருக்கும்போது அது வந்து நல்லாவே ரெஸ்பெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் கான்ஃப்ளூயன்ஸ் ட்ரேடிங் தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கான்ஃப்ளூயன்ஸ் ட்ரேடிங்னால் ஒரு சிக்னல் மட்டும் நம்பி எடுக்காமல் ஏதாவது ஒரு 2-3 சிக்னல் வந்து நம்பி எடுப்போம். ஸோ அதில் டிஃப்ரெண்ட்டாக நிறைய காம்பினேஷன்ஸ் வந்து நான் வந்து வச்சுருக்கோம். அதுபடி இன்றைக்கி இங்கே நிஃப்டியிலேருந்து நல்ல ரிஜெக்ஷன் வந்து வந்திருக்கு. ஸோ சென்செக்ஸ்லேருந்து எக்ஸாக்ட்லி சிபிஆர்லேருந்து ரிஜெக்ஷன் வந்து வந்திருக்கு பாருங்கள் 935க்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ட்ரேட் வந்து எடுத்தேன். அப்புறம் திருப்பி இங்கே போகும்போதும் திருப்பி இந்த இடத்துல வந்து ட்ரேட் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அப்புறம் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் 3 மணிக்கு இதை வந்து பிரேக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் பிரேக் பண்ணல. ஏன்னா எவ்ரி ஃப்ரைடே இப்படி தான் பண்ணிட்டுருக்காங்க. இப்போலாம் 99% ஆஃப் த டைம்ஸ் வந்து ஃப்ரைடே வந்து 3 மணிக்கு 2:30க்கு மேலெலாம் பயங்கரமாக அக்ரெசிவாக அப்சைட் மூவ் வந்து மோஸ்ட்லி கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து பண்ண போகிறாங்கன்னு நினச்சேன். ஆனாலும் கடைசி வரை அந்த சிபிஆரை வந்து கிராஸே பண்ண முடியல பாருங்கள். அதுவும் கரெக்டாக நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் 3 மணிக்கு நல்லா சிபிஆர்லேருந்து ரிஜெக்ஷன் வந்து வந்துருச்சுங்க. ஸோ நாள் ஃபுல்லாக இந்த கான்ஃப்ளூயன்ஸை வந்து பிரேக்கே பண்ண முடியல. பேங்க் நிஃப்டியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்ஃப்ளூயன்ஸ் வந்து வந்திருக்குங்க. பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டில் பாருங்கள் 215க்கு நம்ம டைனமிக் ஜோன்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதே டைமில் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸும் 215ல் நம்ம டைனமிக் ஜோன்ஸ் வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ ரெண்டுமே சேம் டைமில் டச் பண்ணால் இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் கான்ஃப்ளூயன்ஸை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதனால் இங்கேருந்து பயங்கரமாக மேலே போயிருக்கு பாருங்கள். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மேலே தூக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த சிபிஆர் வந்து யூஸ்வலி வைடாக இருந்துச்சுன்னா இங்கேருந்து பட்டு திருப்பி கீழே விழும். ஆனால் ரொம்ப தின்னாக இருக்கிற சிபிஆர்லாம் சும்மா மேலே கீழேன்னு ஜாலியாக நல்லா போயிட்டு வரும். இந்த இதை நம்பவே முடியாது. ரொம்ப ஒன்றும் நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகாது. சில டைம் ஆகும், ஆனால் பல டைம் வந்து ஆகாது. ஸோ இங்கேயும் பாருங்கள் பிரேக் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு திருப்பியும் மேலே போகிற மாதிரி போய்ட்டு திருப்பியும் கீழே போய்ட்டு திருப்பியும் மேலே போயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி சிபிஆரை வந்து நம்பவே முடியாது. ஸோ நிஃப்டிலலாம் கொஞ்சம் வைடாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சிபிஆர்லாம் நம்பலாம். ஸோ இன்னும் வைடாக இருந்தால் இன்னும் பயங்கரமாக நம்பலாம். நம்ம கோர்ஸை ஒரு 10 to 15 மெம்பர்ஸ் பக்கம் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கான்னு ஒரு 2-3 மந்த்ஸாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காண்டி தாங்க நான் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து வச்சுருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து பாருங்கள். நம்ம ஒரு 4 days முன்னாடி இந்த வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ பார்க்காதவங்க வந்து தயவு செஞ்சு போய் பாருங்கள். நம்மளோட கோர்ஸை வந்து நீங்கள் இஎம்ஐயில் எடுக்கணும்னு ஆசைப்பட்டால் நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த வீடியோ பார்க்கணுன்னு இல்லைங்க. மற்றவங்க நம்ம சேனல் மெம்பர்ஷிப் வந்து யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த வீடியோ வந்து போய் பார்க்கலாம். ஒரு சின்ன 6 minutes வீடியோ தான். தயவு செஞ்சு போய் பாருங்கள். வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ மேலே கார்டும் வரும். ஸோ இன்றைக்கி வந்து நான் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி பற்றி பேசுகிறதுக்கு வந்து வீடியோ போடலைங்க. ஸோ இந்தியா விக்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு தான் நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். நம்ம வந்து ஒரு 1 monthக்கு முன்னாடி இந்தியா விக்ஸ் பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் சூப்பராக இருந்துச்சு, இந்த விஷயம்லாம் எங்களுக்கு தெரியல, புதுசாக இந்த விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ், நல்லா இருந்துச்சு வீடியோங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்கள். அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேலே கார்டும் வரும். அந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு பயங்கரமான ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணியிருந்தோம். இந்தியா விக்ஸ் வந்து ஏறுறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதுவும் டிசம்பர் எண்டில் வந்து ஏறும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது திருப்பி. ஸோ இதுக்கு மேலே இங்கேருந்து பிரேக் அவுட் ஆக தான் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது, ரொம்ப கம்ப்ரஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இந்தியா விக்ஸ்லாம் யாரும் ட்ரேட் பண்ண முடியாது. ஆனாலும் இந்த இதெல்லாம் ஏன் டெக்னிக்கல்ஸ் வந்து இவ்வளோ நீட்டாக சூப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்னு எனக்கு வந்து சத்தியமாக இன்னும் புரியவே இல்லை, ஏன் எப்படின்லாம். அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு உங்களோட கருத்தை வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கடைசியாக ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே நீட்டாக பிரேக் அவுட் வந்து ஆயிடுச்சு. நான் வந்து டிசம்பர் எண்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். எக்ஸாக்ட்லி டிசம்பர் பாதியிலேயே ஆயிடுச்சு. சாரிங்க, நவம்பர் எண்ட்லேயே ஆயிருக்கு. நவம்பர் 29th பிரேக் அவுட் வந்து ஆயிடுச்சுங்க.
ஸோ பிரேக் அவுட் வந்து ஆன ஸ்டேஜில் பாருங்கள் ரொம்ப நாளாக 10 to 11 சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 12 வந்து மெதுவாக ஏறி இங்கே ரீடெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஏறி இருக்கு பாருங்கள். இதுதாங்க இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீட்டாக ஒரு ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகி ட்ரெண்ட் லைன் மேலே ரீடெஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் மேலே பவுன்ஸ் ஆகிற மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கானுங்க. அதுவும் எத்தனை டைம்னு பாருங்கள். ஸோ மேலே ஏறி கீழே வந்து இங்கே பாருங்கள் பல டைம் ரீடெஸ்ட் பண்ணியிருக்குங்க. 7-8 நாள் பக்கம் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி இந்தியா விக்ஸில் நடக்குதுன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ கடைசியாக ரீடெஸ்ட் பண்ணுறப்ப கூட 11.5 பக்கம் இருந்துச்சு. என்னடா நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து தப்பாக போயிடும் போலே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சூப்பராக ஏற்றிட்டாங்க. கடைசியாக முந்தானத்துலாம் 16 வரை கொண்டு வந்துட்டாங்க. இதோட ஹை பாருங்கள் 16.5 சம்திங் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 2 நாள் வந்து லைட்டாக கூலாக இருக்குது. இன்றைக்கி 15 பக்கம். ஸோ இந்த இடத்துல கடைசியாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ இதையும் பிரேக் ஆனால் இன்னும் நல்லா கொஞ்சம் தூரம் மேலே போகலாம். ஸோ ரொம்ப அப்நார்மலி 35 அந்த ரேஞ்சுக்கெலாம் போகாது. ஆனால் கொஞ்சம் டீசெண்டாக ஒரு 20 to 25 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் செல்லர்ஸ்க்கெலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே பல டைம் வந்து சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. இங்கே நிறைய டைம் எடுத்திருக்கு. இங்கேயும் எடுத்திருக்கு. பல டைம் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்கே ரெசிஸ்டன்ஸாகவும் இருந்திருக்கு. ஸோ இப்போ எக்ஸாக்ட்லி இங்கே இருந்தாங்க கொஞ்சம் கீழே விழுந்திருக்கு. இங்கே வந்து லைட்டாக கன்சாலிடேஷனை வந்து போட்டுட்டு திருப்பி மேலே போக வந்து நிறைய சான்சஸ் வந்து இருக்குங்க. போனால் ஒரு 20 to 27 ரேஞ்சுக்கெலாம் போகும்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து புல் ரன் வந்து கன்ஃபார்மா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கேட்டிங்கன்னா, ஸோ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஏன்னா பேட் நியூஸே பெருசாக விட மாட்டுறாங்க. ஸோ விட்டாலும் அந்த செல்லிங் வந்து ஒரே நாளில் திருப்பி வந்து அரெஸ்ட் பண்ணி திருப்பி ஆப்போசிட்டில் பயங்கரமாக ஏற்றுறானுங்க. ஸோ இந்த மாதிரி குட் நியூஸாகவே விட்டுக்கிட்டு இருந்தாலோ இல்லை பேட் நியூஸ் வந்தாலும் அதை வந்து மக்கள் கண்டுக்காமல் இருந்தாலோ ஸோ நல்ல புல்லிஷ் மொமெண்டம் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அது போக யூஎஸ் மார்க்கெட்ஸ்லாம் வேறு நல்லா ரெக்கவர் ஆயிடுச்சு. யூஎஸ்லேயும் இப்போதைக்கு எந்த பேட் நியூஸ் வந்து விடுற மாதிரியே தெரில. அந்த ஃபெட் ரேட் ஹைக்லாம் அப்படின்னு டோட்டலாக மறந்துட்டானுங்க. அதை பற்றி கடைசியாக ஒரு குட் நியூஸ் மட்டும்தான் வந்துச்சு. அதனால் இன்னைக்கு குளோபல் மார்க்கெட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்காக மட்டும் நான் வந்து புல் ரன் இருக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. ஸோ 2020 அந்த கொரோனா ஃபாலுக்கு அப்புறம் அந்த ஜூன் ஜூலைக்கு மேலே ஒரு புல் ரன் வந்து வந்துச்சுங்க. ஒரு 1 இயர் பக்கம் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் விக்ஸ் வந்து இந்த 25-26 இந்த ரேஞ்சுக்கெலாம் தாங்க இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விக்ஸு கூட இருந்தால் தான் அப்போ மார்க்கெட்டும் கொஞ்சம் நல்ல மூவ் வந்து கொடுக்கும். ஏன்னா ரூல் படி அப்போ தான் இயர்லி ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து அதனால் அச்சீவ் பண்ண முடியும். 10-11 இருந்தேன்னா 1 இயருக்கு மேக்ஸிமம் 10-11% பக்கம் தான் போக முடியும். ஸோ அதனால் நல்ல மூவ் வந்து இருக்காது. ஸோ ஒரு 24-25 இருந்துச்சுன்னா அந்த புல் ரனில் எப்படி மூவ் வந்துச்சோ அந்த மாதிரி இப்போவும் ஒரு மூவ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து அசியூம் பண்ணலாம். அதனால் இப்போ இந்த 16-17 தாண்டி கொஞ்சம் போச்சுன்னா 20 to 22, 24 வரலாம். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் புல் ரன் வந்து இருக்க வந்து சான்சஸ் இருக்குது. ஆனால் அது கண்டிப்பாக எவ்வளோ நாள் நீடிக்கும் அப்படிங்கிறதுலாம் நம்ம யாருனாலையும் சொல்லவே முடியாது. இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால கூட சொல்லவே முடியாது. திருப்பி மார்க்கெட் சைக்கிள் படி உடனே அது வேறு மாதிரி டக்குன்னு மாறும். மெதுவாக சைட்வேஸாக மாறும். அப்புறம் திருப்பி பேரிஷாக மாறலாம். ஸோ இந்த சைக்கிள் வந்து அப்படியே தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எல்லா புல் ரன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஷார்ட் லிவ்டாக தாங்க இருக்கும். அதாவது வருஷக்கணக்கிலலாம் இருக்காது. 1 இயர் மேக்ஸிமம் 2 இயர்ஸ் வந்து இருக்கலாம். இந்த டைம் வந்து எவ்வளோ நாள் இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து தெரியல நம்மளுக்கு. ஸோ இந்த விக்ஸ் வந்து இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நம்மளுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரிலாம் மார்க்கெட் மூமெண்ட்ஸ் வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு. இப்போ தான் ப்ரீமியம்ஸ்லாம் கொஞ்சம் டீசெண்டாக வந்திருக்கு. ஸோ ஆனாலும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனாலும் இத்தனை நாளாக இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆனாலும் ட்ரேடிங் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ விக்ஸ் வந்து கூடி ப்ரீமியம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா செல்லர்ஸ்க்கு வந்து ஈஸின்லாம் கிடையாது. செல்லர்ஸ்க்கு வந்து இன்னும் கஷ்டம்தான். ஏன்னா ப்ரீமியம் மூமெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ரொம்ப வியர்டாக இருக்குது. ஸோ அதை விட இப்போ இன்னும் ரொம்ப வியர்டாக இருக்கும். விக்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டக்குன்னு ஷூட் ஆகும். ஆனாலும் ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா நம்ம எடுக்கிற ரிஸ்க்குக்கு கொஞ்சமாவது ரிவார்டு வந்து இருக்கும் இந்த ப்ரீமியம்ஸ் வந்து பெட்டராக இருந்துச்சுன்னா.
ஸோ அது ஒன்று தான் நல்ல விஷயம். மற்றபடி பெரிய அட்வான்டேஜ்லாம் இல்லை செல்லர்ஸ்க்கு. ஸோ ஈக்குவலி டஃப்பாக தான் இருக்கும். பையர்ஸ்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ரீமியம் மூமெண்ட்ஸ்லாம் நல்லா தான் இருக்கும். ஸோ ஆனால் ப்ரீமியம்ஸ் வந்து லைட்டாக காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் 10 லாட் போடுற இடத்துல ஒரு 8 லாட் தான் போட முடிகிற மாதிரி இருக்கும். மற்றபடி எந்த பெரிய பிரச்சனையும் கிடையாது விக்ஸ் வந்து ரைஸ் ஆனால் பையர்ஸ்க்கு. இந்த இந்தியா விக்ஸுங்கிறது உண்மையிலே ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. அதனால் இந்த வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள். உங்களோட கருத்து என்னவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து விக்ஸ் வந்து இதுக்கு மேலே போகும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இதுக்குள்ளேயே 10 to 15 வந்து திருப்பி கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்கும் ரொம்ப நாள் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த நியூ இயர்லேருந்து உங்கள் எல்லாருக்குமே இந்த ட்ரேடிங் ஜேர்னி வந்து ரொம்ப சிறப்பாக அமையணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் சில வீக்னஸ்லாம் இருக்கும். அந்த வீக்னஸ்லாம் போக வைக்கிறதுக்கு நம்ம எப்படியாவது ஒரு ரெசல்யூஷன் வந்து எடுக்கலாம். ஸோ பார்ப்போம். இந்த நியூ இயர் வந்து எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். கிரீடினஸ் எல்லாம் கம்மி பண்ணுங்கள். ஸோ கடன் வாங்கி ட்ரேட் வந்து பண்ணாதீங்க. ஸோ நிறைய பேர் வந்து நம்மளுக்கே பிங் பண்ணிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய கடன் வாங்கி ட்ரேட் பண்ணி ஹியூஜான லாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம். அவங்களுக்கெலாம் நான் வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஸோ தயவு செஞ்சு கொஞ்ச நாள் வந்து ட்ரேடிங் பக்கம் வராதிங்க. ஸோ வந்தாலும் நல்லா லேர்ன் பண்ணிட்டு வாங்க. ஸோ வந்தாலும் 1 லாட் 2 லாட் பக்கமே போடுங்க, அதுக்கு மேலெலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இந்த எமோஷன்ஸ் அண்ட் சைக்காலஜி பற்றிலாம் ஒரு சூப்பரான வீடியோ போடணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. கண்டிப்பாக இந்த நியூ இயர்க்கு அப்புறம் அதை பற்றி ஒரு வீடியோ வந்து போடுறேங்க. ஏன்னா அதுதாங்க எல்லாமே. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த மொத்த இயர் வந்து எப்படி போச்சு, ப்ராஃபிட்டில் இருக்கீங்களா, லாஸில் இருக்கீங்களா, இல்லை பிரேக் ஈவனில் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.